வணக்கம். தலைப்புச் செய்திகள். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். எடப்பாடி பழனிசாமி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். தவிக தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்காத நிலையில் முதல்வர் விஜயுடன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சந்திப்பு. அதிமுகவிலிருந்து துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். அதிமுக மகளிரணி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சைவம் வைணவம் குறித்த சர்ச்சை கருத்து வழக்கை ரத்து செய்ய கோரிய பொன்முடி மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். முதல்வர் விஜய் ஜூலை 10ஆம் தேதி கரூர் செல்கிறார். மாமல்லபுரத்தில் நேற்று நடைபெற்ற விழாவில் அமைச்சர் ஆனந்த் தகவல். பராசக்தி பட சம்பளம் பாக்கி ரூபாய் 8.39 கோடியை வழங்க கோரிய இயக்குநர் சுதா கொங்கரா வழக்கு. மேகதாது அணியே வேண்டாம் என்றால் ஏன் நடுவர் மன்றம் என்பது நம் நிலைப்பாடு. பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. 5 ஆண்டுகளும் விஜய் ஆட்சிதான் நடைபெறும். திருநெல்வேலியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் செயல்படும் நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு ரூபாய் 40 கட்டாய வசூல். விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் வேதனை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் பக்தர்கள் செல்போன் பயன்படுத்த தடை. மீறி பயன்படுத்தினால் செல்போன் பறிமுதல் செய்யப்படும் என அறிவிப்பு. அதிமுகவுடன் சேர்ந்து கூட்டணி அமைக்கும் எண்ணம் சிறு துளி கூட மு.க. ஸ்டாலினுக்கு கிடையாது. திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி பேட்டி. அதிமுகவிலிருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர்கள் எம். ஆனந்தன் அறிவிப்பு. துரோகி பட்டம் சூட்ட யாரும் முற்பட வேண்டாம் என அறிக்கை. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.